ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். நம்ம ஆடி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/7/2026 இரவு 11 மணி 37 நிமிஷத்துக்கு வந்து திருக்கணிதப்படியும் வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை வந்து காலை 7 மணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பிறக்குது. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்ன தெய்வமா இருந்தாலும் சரிங்க. நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல முருகன் கோவில் இருக்கலாம், அல்லது விஷ்ணு கோவில் இருக்கலாம், அல்லது வந்து விநாயகர் கோவில் இருக்கலாம். எந்த கோவிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்துல ரொம்ப நீங்க ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயம், கோவிலுக்கு போய் அங்க சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, நெய் பலகாரம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதத்துல வந்து நெய் பலகாரங்களை ஏழை எளியவர்களுக்கு நீங்க தானம் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதனால என்னன்னா வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. எதிர்பார்த்த விஷயங்கள், தன பிராப்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம புண்ணிய காரியமும் கூட. ஏழைகளுக்கு தானம் பண்றது ஒரு புண்ணிய காரியமும் கூட. இதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய திடீர் விபத்துகள், கால மரணங்கள் இது எல்லாமே உங்களை தீண்டாது. பொதுவாவே அப்படியே பெரிய விஷயமா போய் நான் உங்களை செய்ய சொல்ல. ஒரு 2 ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துடுவாங்க. ஆத்மார்த்தமா உங்ககிட்ட ஒரு ரூ. 10 இருந்தா கூட அந்த ரூ. 10க்கு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே போதுமானது. நீங்க செய்யணும் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமா ஒரு ஒரு லட்ட கூட நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவும் தானம் தான். அதுல எல்லாம் வந்து இதுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மனசு தான் காரணம். இத ஆத்மார்த்தமா இறைவனை வழிபாடு பண்ணிட்டு ஆத்மார்த்தமா பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால உங்களுக்கு நல்லது மட்டும்தான். தானமும் தர்மங்களும் வந்து என்னன்னா தலைமுறையை காத்து நிற்கும் சொல்லுவாங்க. அதனால இந்த மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் நீங்க பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு எப்படி கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்காருங்க. தனஸ்தானத்துல இருக்காரு. அது கூட வந்து செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு போய் புதனும் செவ்வாயும் சேரக்கூடிய கிரக சேர்க்கை. இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை தான். அதே மாதிரி சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. குருவும் சூரியனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது இது ஒரு நல்ல சேர்க்கை. இது என்ன அப்படின்னா, இது எல்லா கிரக சேர்க்கையும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துதுங்க. செவ்வாய் வந்து புதன் கூட சேர்ந்து 8ஆம் பார்வையா உங்க தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு. அது கூட என்னன்னா சூரியனும் குருவும், அதாவது சூரியனே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் தான். அதே மாதிரி குருவும் நல்ல தனஸ்தானாதிபதினே பேர் அவருக்கு. அவரு நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய இடத்த வந்து விருத்தி பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் பண்ணுவார். அப்போ தொழில் ஸ்தானத்தை தான் சூரியன் பார்க்கிறாரு, குரு பார்க்கிறாரு, செவ்வாய் உங்க ராசி அதிபதியை 8ஆம் பார்வையா பார்க்கிறாரு. இதை விட என்ன வேணும்? 10ஆம் இடத்து அதிபதிய சனிய வந்து குரு பார்க்கிறாரு. அது போக 7.5 சனியும் வக்ரம் பெறுது. உங்களுக்கு சனியுடைய பவர் வந்து இந்த மாசம் வந்து 26ஆம் தேதி குறையுது. சனி வக்ரம் பெறும்போது அந்த 7.5 சனியுடைய பாதிப்பு கட்டாயம் உங்களுக்கு குறையும். இது எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் ஆடி மாதம் வந்துச்சுன்னா ஐயோ எதுவுமே நடக்கல அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய போக்கஸ் பொதுவாவே ஆடி மாசத்துல எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கறத காரணம் என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் பிரதான தொழில் வந்து பெரிய தொழில் வந்து விவசாயமா தான் இருந்துச்சு. ஸோ போக்கஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் நல்ல விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது. இப்போ ஒரு புதுசா நீங்க தொழில் ஆடி மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி அந்த ஆடி மாசம் நல்ல யோக மாசமான்னு பாத்துக்கங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆடி மாசம் செட் ஆகாது. ஒரு சிலருக்குலாம் அது 8வது மாசமா வரும். அவங்க மட்டும் அதை தவிர்த்தா போதுமானது. ஆனா உங்களுக்கு சொந்தமா தொழில் செய்யலான்னு இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க தொடங்கலாம். அதே மாதிரி புதுசா வந்து தொழில் ஆரம்பிச்சது இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஜாக்பாட் தான். நல்ல காசு பணம் தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானங்கள்லாம் வர ஆரம்பிச்சிரும். பொதுவாவே லாபஸ்தானத்துக்கும் உங்களுக்கு சனிதான் அதிபதியா இருக்காரு. அவருக்கு குருவோடைய அனுகிரகம் கிடைக்குது. குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால தொழில் மூலியமா நல்ல லாபம். ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு இதனால ஸ்டக்கா இருக்கு, உங்களுக்கு பிசினஸ் வந்து சரிவர ரன் பண்ண முடியல அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தா கூட இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு அந்த தங்கு தடையின்றி நல்ல வளர்ச்சி கிட்டும். வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, அதாவது நிறைய பேர் என்னன்னா வேலை பார்க்கறவங்க நிறைய பேரு
ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, ஒர்க் பர்டன் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்களுக்கு உண்டான விஷயங்கள் இந்த மாசம் கட்டாயம் நடக்க போகுது. ஒரு ப்ரமோஷனோ அல்லது கூடுதலா சேலரி இன்கிரிமென்ட்டோ கிடைக்கும். நீங்க பார்க்கக்கூடிய உழைப்புக்கு ஒரு அனுக்கிரகம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு குரு வந்து தொழில்ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உங்க ராசி அதிபதி 6 கூடையவரோட சேர்றாரு. அப்ப தொழிலும் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வேற வேலை சேஞ்ச் ஆகுறதுக்கு, அதாவது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைய மாத்துறதுக்கு, ஒரு இடத்த மாத்துறதுக்கு, இந்த மாரி திடீர்னு வந்து வெளியூர்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கும். முக்கியமா வேலை கிடைக்காம இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்தா கூட இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 3 குடையவரும் 6 குடையவரும் புதனா இருக்காரு. அவரு உங்க ராசி அதிபதி செவ்வாயோட சேர்றதுனால இன்ட்ரிவ் அப்படிங்கக்கூடியது 3ஆம் இடம் தான். உங்களுடைய ராசி அதிபதியே 3ஆம் இடத்துக்கு இந்த மாசத்துல போறதுனால, இந்த மாசம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது, ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. சிறப்பாக இருக்கு. அப்ப அத நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். உங்களுடைய ராசி அதிபதியே 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடம்ங்கிறத முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன சொல்லுது ராசி பலன்படி? நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பலாபலன்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அதனால நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த மாதத்துல எதிர்பார்ப்புகள குறைச்சுக்குங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சனி வக்ரம் பெற்றிருக்கு. அப்போ நீங்க கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப பயன்படுத்தினா மட்டும் தான் நீங்க மேலும் மேலும் முன்னேறி வர முடியும். இது எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ஊதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன வாய்ப்பு உங்களை மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மேச ராசிய பொறுத்தவரைக்கும் சனியோடைய தாக்கம் அதிகமா தான் இருக்கும். நெறைய பேரு மனம் வருந்துறீங்க. நான் வந்து எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னைய சனி வந்து இந்த பாடா படுத்துதேன்னு. இப்ப சனியோடைய பலம் குறைவா இருக்க போது. ஏன்னா வக்ரகதியாகும்போது அதோடைய பவர் 7 சனியுடைய பவர் வந்து 100ல இருந்து வெறும் 25% தான் உங்களுக்கு வேலை செய்ய போது. அப்போ சனியுடைய தாக்கம் குறையும்போது நீங்க கூடுதலா முயற்சி பண்றீங்க, உத்வேகத்தோட நடக்கிறீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாவும் இருக்கும். சக்சஸாவும் அமையும். அதனால முயற்சிய மட்டும் எப்பவுமே கைவிட்றாதீங்க. பொதுவாவே சனி வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்த குடுக்கும். ஆனா அந்த கஷ்டம் எல்லாமே நல்லதுக்கு தான். உங்களுக்கு பாடத்துக்காகத்தான். இது எல்லாமே வந்து புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிட்டா நல்லது. ஆனா குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. அது போக சுக்கிரன் வந்து நீச்ச பங்கம் ஆகுறாரு 6ஆம் இடத்துல. அதனால ஒர்க் பண்றவங்களுக்குலாம் திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு வகையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரப்போது. நல்ல ஃப்ரீ மைண்டடா இருங்க. பொதுவாவே வந்து ஒரு பக்கம் கஷ்டம் இருக்கு அப்படின்னா பரவால்ல. பல பக்கங்கள்ல இருந்து கஷ்டங்கள் சூழுது அப்படின்னா, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். போன மாதம் முழுவதுமே வந்து அந்த சுக்கிரன், கேது இணைவுனால என்ன அப்படின்னா, பணத்தட்டுப்பாடுங்கிறது வரும். அதே மாரி காசு வரது தான் தெரியும். எங்க போகுதுன்னே தெரியல. இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? இதுல தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாரி. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நெறைய செலவுகள் வந்திருக்கும். வருமானத்த காட்டிலும் வருமானம் வந்தாலும் செலவு அதிகமா இருக்கும். சில பேர் இன்னும் வந்து லோன் எல்லாம் எடுத்து செலவு பண்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா இந்த மாசத்துலருந்து அது உங்களுக்கு கேஷ் ஃப்ளோலாம் கரெக்ட்டா வர ஆரம்பிச்சுரும். எதிர்பார்த்த பணம் வந்து வந்துரும். அ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல இருந்தே வந்து உங்களுக்கு பணம், காசு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தட்டுப்பாடு இல்லாம வர ஆரம்பிச்சுரும். இப்பலாம் வந்து ஒரு லாக் ஆன மாரி இருக்கும். என்னடா பண்றது செலவுக்கு அப்படின்னு மொழி பிதுங்கி போய் இருப்பீங்க. அதாவது செலவு மீன்ஸ் என்னன்னா, ஒரு கடன கட்டணும், அடுத்தது ஒரு இஎம்ஐ கட்டணும், ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அதே சிந்தனைகளா இருக்கனால, லைஃப்ல அடுத்த கட்டம் எப்படி போறது அப்படின்னு தெரியாமயே நெறைய பேத்துக்கு இருக்கும். இந்த மாசம் வந்து இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. பொதுவாவே வந்து 7 சனியா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, மத்த எல்லா கிரகங்களுக்குமே பரிகாரம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதோ, அதுக்கு தகுந்த பரிகாரங்கள செய்யுங்க. ராகு திசை அப்படின்னா, ராகு திசைக்கு உண்டான பரிகாரங்கள செய்யுங்க. நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ராகுக்கு எப்படி தாந்திரீகத்துல வழிபாடு பண்றது அப்படின்னு, அந்த வழிபாடுகள செஞ்சுட்டு உங்களோட முயற்சிகள செய்யும்போது, உங்களுடைய முயற்சியும் தெய்வத்துடைய அனுகிரகமும் வழிபாடும் சேரும்போது 100க்கு 100% சக்சஸ் கட்டாயம் கிடைச்சிரும். இதுல வந்து மனம் தளராம செயல்படணும். இது ஒண்ணு தான் நீங்க எதிர்பார்க்கிறது. அதே மாரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல நல்ல ஆர்வம் வருங்க. நல்ல ரேங்க்கு எடுக்கக்கூடியது.
இந்த சோம்பேறித்தனம், அலட்சியம் இது எல்லாமே வந்து ஒதுங்கி போயிரும். ஏன்னா சனி வக்ரமாயிட்டாரு. அதனால ஒதுங்கி போயிரும். அதனால படிப்புல நல்ல ஆர்வங்கள் வர ஆரம்பிச்சுரும். நல்ல மார்க்லாம் எடுப்பீங்க. அடுத்து என்ன எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு போலாம். அடுத்தது என்ன டிபார்ட்மென்ட்க்கு போலாங்கிற சிந்தனைகள் அதிகமா இருக்கும். உயர்கல்வியில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நீங்க நெனச்ச வந்து ரேங்க் ஹோல்டரா வர்றது, அதே மாரி நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். படிப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அஷ்டமாதிபதியோட செவ்வாய் சேருது. அப்ப கணவனுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும். சில பேருக்கு உடல்நிலை ரொம்ப பாதிப்புகள் வரும். 6 கூடியவரும் ராசி அதிபதியும் சேரும்போது சிறு சிறு அம் காய்ச்சலோ அல்லது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ, அல்லது வந்து இந்த ஸ்கின்ஸ் டிசீஸ் வர்றது, இந்த மாரி சின்ன சின்ன வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ, அல்லது அதாவது மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து மேச ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் இருக்குது. மருத்துவ செலவ வந்து கண்ட்ரோல்குள்ள வச்சுக்குங்க. திடீர்னு ஒரு ஹெல்த் இது அப்படின்னா, டாக்டர்ட்ட போகாம நீங்களா வந்து ஓன் வைத்தியம், அதாவது சுய வைத்தியம் பார்க்கறத தவிர்த்துருங்க. அத வந்து டாக்டர்ட்ட போனா 500, 1000 செலவாகுது அப்படின்னு நெனச்சுட்டு, அத வந்து பெரிய லட்சக்கணக்குல இழுத்து விட்டுறாதீங்க. தயவு செய்து உடனடியா ஏன்னா இந்த மாசம் மருத்துவ செலவு இருக்கு. 6 கூடிய ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் ஆகும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாரி வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது கம்யூனிகேஷன்ஸ் அப்போ நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் உங்களை மதிக்காம கூட இருக்கலாம். அது தப்பு கிடையாது. தப்புதான். ஆனா அந்த விஷயத்த போய் வெளியில அறிமுகம் இல்லாத நபர்களோ, வெளி நபர்கள்ட்ட இன்ஃபர்மேஷன நீங்க சொல்லாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க, பகிர்ந்துக்காதீங்க. கண்ணாடி பார்த்து அழுகுறதோட நிறுத்திக்கங்க. ஏன்னா உங்களுடைய கண்ணீர வந்து அவங்க துடைக்கிற மாரி துடைச்சுட்டு பின்னாடி போய் பாதகத்த தான் பண்ணுவாங்க. அதனால உங்ககிட்ட கபடம் நாடகம் ஆடுவாங்க. அதுல மயங்கிராதீங்க. அதுவே பின்னாடி உங்களுக்கு பிளாக்மெயிலா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தயவு செய்து பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா, நீங்க இந்த சோசியல் மீடியால வந்து பார்க்கறது நல்லதுதான். ஏன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஆனா, அதுல போயிட்டு தெரியாதவங்ககிட்ட டிஎம்ல சேட் பண்றது, WhatsAppல சேட் பண்றது, ஃப்ரெண்டு தானேங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி ஷேர் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன சொல்லிட்டு அதிலேயே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதனால கவனமா இருக்கணும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஆனா புதிய புதிய முயற்சிகள் கை குடுக்கும். பெண்களுக்கு இந்த ஒரு இது அதிர்ஷ்டம் இருக்கு. உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே சின்ன சின்ன முயற்சி பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து குடும்பத்துக்கு பாரமா இல்லாம நல்ல காசு சம்பாரிக்கணும். நல்ல இன்ஃபர்மேட்டிவா போடணும். இந்த மாரி விஷயங்கள் அதாவது இன்ஃபர்மேட்டிவா நம்ம வளரணும். உங்களுடைய விஷயங்கள எக்ஸ்போஸ் பண்றது, அது மூலியமா காசு பணம் சம்பாரிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வண்டி வாகன யோகம் தாராளமாக இருக்கு இந்த மாதம். அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. பொதுவா மேச ராசிய பொறுத்தவரைக்கும், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. அதுல கவனமாக இருக்கணும். 6 குடையவரும், 3 குடையவரும் புதனாயி, புதனும் செவ்வாயும் சேர்றது வந்து புதனும் செவ்வாயும் பகை கிரகங்கள். அப்ப சேரும்போது கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்துரும். அதனால கவனமாக இருக்கணும். ஆனா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிசினஸோ, இல்ல ஜாப்போ பார்க்குறவங்களுக்குலாம் இதுல நல்ல வளர்ச்சி, காசு பணம் சம்பாரிக்க முடியுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க. ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு லேண்ட் வாங்குறீங்க. அந்த லேண்ட் டீலிங்ல இது பண்றீங்க. இந்த காசு இல்லாம புரோக்கர்ன்னு சொல்லுவாங்கல்ல, மீடியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா, நல்ல லாபம் பார்க்க முடியுங்க. சேம் டைம் வந்து அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு அலசி ஆராயணும். இந்த டைம்ல நீங்க பர்ச்சேசிங்கா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். ஏன்னா 6 கூடியங்கும்போது அஷ்டமாதிபதி சேரும்போது வில்லங்க சொத்து. அந்த சொத்துல இருந்து காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் எதையுமே மிஸ் பண்ணாம நீங்க அதுக்காக உழைப்ப போட்டு காசு பணம் பார்க்கணும். ஆனா கூடுதலான கவனத்தோட செய்யணும். கூடுதல் கவனம் கட்டாயம் தேவை. ஏன்னா புதன் அப்படிங்கும்போது என்னன்னா, டாக்குமெண்ட்ல ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நீங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க. செக்க ஹேண்டில் பண்றீங்க. ஒரு கேஷியரா இருக்கீங்க. ஒரு அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, கையெழுத்து போடுற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய விஷயங்கள வந்து என்னன்னா, உங்களுக்கு தெரியாமயே மிஸ்யூஸ் பண்ணி, அது மூலியமா மத்தவங்க காசு அடிச்சுட்டு போயிருவாங்க. நீங்க கணக்கு சொல்ற மாரி, இல்ல நீங்க மாட்டிக்கிற மாரி அமைப்புகள உருவாக்குவாங்க. அதனால கவனமா இருக்கணும். இந்த மாசம் எப்படி உங்களுக்கு வளர்ச்சி, எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொன்னனோ, அதே மாரி கூடுதலா எதிரிகள், கண்ணுக்கு தெரியாதவங்க, நண்பர்களே எதிரியா உங்களோட
டிராவல் பண்ணுவாங்க. எதிரிகள் வந்து நண்பர்களுடைய வேஷம் போட்டுட்டு, நண்பர்கள் நான் சொல்லக்கூடாது. எதிரிகள் வந்து நண்பர்களுடைய வேஷம் போட்டு உங்களோடயே டிராவல் பண்ணுவாங்க. நீங்க அத உணர்ந்து செயல்பட்டாலே, எல்லா விஷயத்திலயும் சக்சஸ் பண்ணிற முடியும். உங்களுக்கு இயற்கையாவே நல்ல அனுகிரகம் இருக்கு. கடவுளுடைய பிளெஸிங்ஸ் இருக்கு. அதனால எல்லா விஷயத்திலேருந்தே கட்டாயம் நீங்க வந்து முன்னுக்கு வந்துருவீங்க. தப்பிச்சு வந்துருவீங்க. இருந்தாலும் இந்த மாசத்துல கவனமாக செயல்படல அப்படின்னா, பெரிய பெரிய ஆட்களே வந்து தடுமாறிட்டு இருக்காங்க இந்த 7:30 சனியில. அதனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டீஸும் வரும். ஆனா கவனமாக இருக்கணும். சரிங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஆல்ரெடி நம்ம சொல்றது தான். அஷ்டமாதிபதி வந்து அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரோ, அல்லது 6ஆம் அதிபதியோட பார்க்கும்போது கவனமாக இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸு நீங்க எங்கேயாவது வெளில போம்போது வந்து ஹெல்மெட் போட்டு போறது, இது எல்லாமே ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கூட இன்னொன்னு என்னன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்றது, ஏதாவது ஒரு விஷயத்துல போய் சிக்க வைக்கிறது, இந்த மாரி நடக்கும். ஆனா இப்ப டீனேஜ்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பிரேக்கப் ஆகுறதோ, அல்லது அவங்க வேற யார் கூடயாவது பேசிட்டு இருக்க விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால மனமுடைந்து போகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. இத கடந்து வர்றது தான் வாழ்க்கை அப்படின்னு நீங்க நெனைங்க. இந்த மாசம் வந்து மன கஷ்டங்கள் வந்து கூடுதலா இருக்கும். நீங்க வந்து லவ் பண்ணலாம், அல்லது வேற யாரையாவது நீங்க நம்பிட்டு இருக்கலாம். அவங்கள நம்பி ஒரு விஷயத்த செய்யலாம். பட் ஆனா அவங்கனாலயே நீங்க துரோகத்த சந்திப்பீங்க. அதனால மனம் உடைஞ்சு போயி, அதுலருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா வெளியில வந்துருங்க. இந்த மாரி காலகட்டங்கள்ல தான் இஷ்ட தெய்வத்த, குலதெய்வத்த வழிபாடு பண்ணிக்கணும். அப்ப தெய்வ அனுகிரகத்தினால ஏதாவது ஒரு விஷயம் வரும். அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. 4ஆம் வீட்ல வந்து உங்களுக்கு சூரியனும், குருவும் இருக்கனால, தாய் வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றது, தாயாருக்கு பூரணமான உடல்நிலை பாதிப்புகள்ல இருந்து வெளியில வர்றது, தாயாருக்கு ரொம்ப நல்ல அனுகிரகம் இருக்கிறது, தாய் வழி சொந்தங்களோட சேர்ந்து சுமூகமான உறவுகளை ஏற்படுத்துறது, இந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வெளியூரு, வெளிநாடு பிரயாணம் இந்த மாதம் இருக்கு. ஒரு புனித யாத்திரைகள் சென்று, புனித ஸ்தலங்களுக்கு சென்று நீராடக்கூடிய அமைப்புகள் இந்த மாரி இருக்கு. பொதுவாவே இந்த மாசம் கொஞ்சம் அலைச்சல்கள், கூடுதலான டிராவல்ஸ் இதெல்லாம் இருக்கும். பட் ஆனா சமாளிக்க முடியற மாரி தான் உங்களுக்கு இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப அனுகூலமான மாசம். பொதுவாவே வந்து உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய டியூட்டீஸ் உங்களுக்குன்னு ஒரு ஜாப் ஃபங்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. அத தாண்டியும் வேண்டாம், அதுக்கு குறைவாவும் வேண்டாம். கரெக்ட்டான எக்ஸாக்ட்டா அதே விஷயத்துல போனா தான் உங்களுக்கு நல்லது. இல்லன்னா ஹையர் அஃபிஷியலோ அல்லது மத்த அமைச்சர்கள் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. பதில் சொல்ல முடியாத மாரி உங்களுக்கு ஆயி போயிரும். அதனால ரொம்ப அரசாங்க உத்தியோகக்காரங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. ஆனா உங்களுடைய டியூட்டீஸ, உங்களுடைய கடமைகள கரெக்ட்டா செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்புக்குமே இல்ல. ஏன்னா சனியுடைய பாதிப்பு வந்து இந்த மாதம் குறையுது. அதனால பெருசா உங்களுக்கு பாதிப்புகள் இல்ல. வொர்க் பிரஷர் கூடுதலா அரசாங்க வேலை அப்படின்னாலே கண்மூடித்தனமா நம்ம கண்ண மூடிக்கிட்டு சொல்லிறலாம். கூடுதல் பணிச்சுமை இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனா சமாளிச்சு தான் ஆகணும். பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் அதே மாரி தான். சனியுடைய தொந்தரவுனால பணிச்சுமை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கத்தான் செய்யும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சியான காலம் தான். நீங்க மிகப்பெரிய லெவல்ல யோகமா மாறுறது, பெருசா ட்ரெண்டிங் ஆகுறது, காசு பணம் சம்பாரிக்கிறது, உங்களுடைய நிகழ்ச்சி எல்லாமே வந்து வெளிநாட்டிலயும் நெறைய புக் ஆகுறது, காசு பணம் அளவுக்கு அதிகமா வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. 5ல சுக்கிரன், கேது இருக்கனால நல்ல அனுகிரகம் வருங்க. பெரிய பெரிய நபர்களுடைய, மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு வந்துருங்க. பொதுவாவே மேசராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நீச்சமாயி, நீச்சபங்க யோகம் இருக்கு. திடீர்னு இந்த மாசம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாயி, நீச்சபங்க யோகம் அப்படின்னு சொல்றது. நீச்சபங்க ராஜ யோகம். ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையா வந்து சுக்கிரன பார்க்கிறது, அதே மாரி அந்த புதனுடைய வீட்ல இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன் ஆட்சி பெறது. இதெல்லாம் வந்து ராஜ யோகத்த குடுக்கக்கூடியது. ஆனா எதிர்பார்க்காதீங்க. திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்கு. அரசியல் துறையவங்களுக்குலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி வந்து வக்ரம் பெற்றாலும் அரசியலுக்கு வந்து பெருசா நல்லதில்ல. சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கடுமையான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் குடுப்பாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல குரு உச்சம், சூரியன் உச்சம். ஸோ அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். உங்களோட விஷயங்கள நீங்க நல்லது செய்யறத ப்ரமோட் பண்ணணும். விளம்பரப்படுத்தணும். நீங்க வந்து சோசியல் மீடியாக்கள உங்கள எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க தப்பிக்க முடியும். இல்ல அப்டின்னா, கட்டாயம் ஒரு மீம்
கன்டென்ட் ஆகிறது, ஒரு ட்ரோல் மெட்டீரியலா நீங்களாவே ஆயிறது. இந்த மாரி அமைப்புகள் உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், உங்க புதன் கூட சேர்றது வந்து அவ்வளோ புதனும், செவ்வாயும் பகை கிரகங்கள். அப்ப வந்து என்னன்னா, நியூஸ் சேனல்லாம் உங்கள பத்தி ஃபேக்கா சொல்றது, நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, அத ஒரு சின்ன தப்ப கூட மிகைப்படுத்தி பிரம்மாண்டமா வந்து சொல்றது, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிக மிக கவனமாக இருக்கணும். முக்கியமா அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா பெரிய லெவல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது. இந்த மாரி ஏன்னா சனி வந்து வக்ரம் அப்படிங்கிறது அரசியல் இல்லாத விஷயங்களுக்கு இது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. வக்ரம் அப்படின்னா மீண்டும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால இத கவனமா இருந்துட்டு, உங்களுடைய ஜோசியர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஜோசியரோ அல்லது வந்து வெல்விசரோ அவங்க கிட்ட கேட்டு தெய்வ வழிபாடுகள், யாகங்கள், பூஜை புனஸ்காரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சனியுடைய தாக்கம் குறைந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிட்டும். பொதுவாவே மேச ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த மாசம் வந்து கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு. மத்த எல்லா விஷயத்திலயும் கல்வியிலயும் சரி, படிப்புலயும் சரி, எல்லா விஷயங்களையும் நல்லா இருக்கு. சில சில பரிகாரங்கள் செஞ்சுக்கங்க. மைண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கங்க. ஹெல்த்ல ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆடி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 16/7/2026 இரவு வந்து 11:37 பிறக்குது. அதே மாதிரி வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து நல்ல அற்புதமான மாதம் தான் உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேத்துக்கு ஆடி மாசம் ஆடி பயிற்சி அப்படிம்பாங்க. அப்படிலாம் உங்க ராசிக்கு கிடையாது. உங்க ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2 கூடைய புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அம்சம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்குது. 9ஆம் இடத்தை பாக்குது. நல்ல அதிர்ஷ்டம், ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்க போகுது. பேரு புகழ் எல்லாமே வளர்ச்சி அடைய போகுது. உங்க ராசி அதிபதி சுக்கிரன் என்னன்னா கேது கூட சேர்ந்திருக்கும் போது பணத்தட்டுப்பாடு, இந்த கேஷ் ஃப்ளோ எல்லாம் உங்களுக்கு வராம இருந்திருக்கும். இப்ப சுக்கிரன் வந்து என்னன்னா கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் போறாரு. அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன்னா நீச்ச பங்க ராஜயோகம். சுக்கிரனை வந்து என்ன செவ்வாய் பாக்குது. அது கூட வந்து புதன் வீட்டுல வந்து சுக்கிரன் நீச்சமானனால, புதன் ஆட்சி பெற்றனால நீச்சபங்க ராஜயோக அமைப்பு. திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில ஒரு அதிர்ஷ்டம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாசம் வந்து பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போதுங்க. நீங்க எதிர்பார்த்த பணம் வந்து வரும். அதே மாதிரி அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். காசு பணம் சேர்க்கை அப்படிங்கிறது தொழில் மூலியமா, ஒரு உத்தியோகம் மூலியமா நல்ல பணம் அப்படிங்கிறது நல்ல போன மாசத்தை விட இந்த மாசம் வந்து நல்ல வருமானத்தை உங்களால பார்க்க முடியும். லாபங்களை ஈட்ட முடியும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனி வக்ரம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ஜாதக கட்டத்துல ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் பெற்றுச்சு அப்படின்னா இந்த சனி வக்ரத்தினால இன்னும் நல்ல அற்புத பலன்கள். சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோகம், குபேர யோகம் சொன்னாலே அது மிகையாகாது. அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இந்த மாசம் இருக்கு. தொழில் தொடங்குறதுக்கு, அதாவது தொழிற்ஸ்தானத்துல ராகு இருக்குங்க. ஓகேங்களா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது ஒரு சிறப்பான அம்சம். அதோடைய 10 கூடையவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். நீங்க தொழில் மூலியமா நல்ல லாபத்தை பார்க்க முடியும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இன்னும் சூப்பர். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்கும் சிறப்பான மாதமா தான் இது இருக்குது. ஏற்கனவே தொழில் வந்து ரன் ஆகாம அப்படியே இருக்கு அப்படின்னா எடுத்து இந்த டைம்ல செஞ்சீங்க அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்கு, சிறப்பாக இருக்கும். அந்த தேங்கியிருந்த காசு பணம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அந்த ரொட்டேஷன்ஸ் இருக்குல்ல, பிசினஸ்க்கு முக்கியமானது ரொட்டேஷன்ஸ், அது எல்லாமே நல்லா கிடைச்சிரும். அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு ஒரு முதலீடு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கு. உங்களுடைய ஒர்க்கை பாராட்டி ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்ஸ், பதவி உயர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். அதாவது மேனேஜ்மெண்ட், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜ்மெண்ட் வந்து இப்பதான் உங்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பாங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கும். ஆனா கூடுதலா ஒர்க் அப்படின்னு வந்துட்டாலே பணிச்சுமை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரனை சனி பாக்குது வக்ரம் கொண்ட பார்வையோட. எக்கச்சக்கமான வேலை செஞ்சுதான் ஆகணும். வேலை அப்படிங்கிறதுக்கு குறைவில்லை. ஆனா பொதுவா ரிஷபராசி வந்து வேலை பார்க்க தயங்காது. ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க, ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, மாடு மாதிரி உழைப்பீங்க.
ஆனா அந்த உழைப்புக்கேற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவருடைய பார்வை ராசி அதிபதிக்கும் இருக்கு, ராசிக்கும் இருக்கு. அப்ப கட்டாயம் உங்களுடைய பொசிஷன் நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி நல்ல வளர்ச்சியான காலகட்டம். உங்களோட உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற பலாபலன்கள் இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, வேலையில இருக்கவங்களுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது கூட வந்து கிரக சேர்க்கை அற்புதமான பலன்களா இருக்குது. பொதுவாவே இந்த காலகட்டத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய பணம் கட்டாயம் வந்துரும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்காக வார்த்தைகளை விடாதீங்க, வார்த்தைகளை ரொம்ப கவனமா பிரயோகம் பண்ணணும். நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அல்லது ஒரு பிசினஸ் பண்றீங்க, கஸ்டமர் கிட்ட டீல் பண்றீங்க அப்படின்னா, செவ்வாய் வந்து 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துல இருக்கனால கடுமையான நெருப்பு மாதிரி சொற்களை பிரயோகம் பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்க இழப்பீங்க. அது வேற பக்கம் அவங்க சர்வீஸ்க்கு போயிடுவாங்க. சோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் காசு பணம் வராது, அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ கொஞ்சம் பிளெக்சிபிளா இந்த மாதம் இருக்கணும். கூடுமான மட்டத்தில் அமைதியாவும் அழகாகவும் பேச கத்துக்கங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடுறீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா தான் பேசுவீங்க. கோவம் அதாவது உங்க பக்கம் நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். ஆனாலும் பிசினஸ்ங்கிறது வேற, நியாயம் தர்மங்கிறது வேற. எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து நம்ம இது பண்ண முடியாது. பிசினஸ் அப்படின்னா 4 பேர்த்த அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரிதான் இருக்கும். சோ அதனால இந்த மாசம் வந்து கடுமையான சொற்களை யூஸ் பண்ணாம ரொம்ப அமைதி காத்தீங்கன்னா காசு பணத்தை நிறைய சம்பாதிக்கலாம். அதே மாதிரி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால பல்லு சம்பந்தப்பட்டது, கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கூடுதலான கவனம் தேவை தேவை தேவை. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5 கூடியவர் தான் 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு லக்கி காட் இருக்கும் இல்லையா, இவருதான் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா, அந்த சாமியை நீங்க இந்த மாதம் கும்பிடுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா அமைப்புகள், நல்ல பலாபலன்கள் இது எல்லாமே கூடுதலாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குரு உச்சமாயி 11ஆம் இடத்தையும் பாக்குறாரு, உங்களுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்ல பேரு புகழ், ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு பேரு புகழ் எடுத்தாதான் நீங்க நல்லா டெவலப் ஆக முடியும். அது வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லா இருக்கு. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். இந்த ரிஷப ராசி உங்களுக்கு வந்து என்னன்னா 9ஆம் இடத்தை சூரியனும் பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு. அப்போ சொசைட்டில மிகப்பெரிய விஐபி அவங்க வந்து அவங்களுடைய கான்டாக்ட் உங்களுக்கு வரும். அது மூலியமா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அத கை நழுவ விடாதீங்க. ஐயோ இது ரிஸ்க் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மேல வரது அப்படிங்கிற சிந்தனைகள்லயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க லைஃப் நிச்சயமா டெவலப் ஆயிருங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இதுக்கு உண்டான முயற்சிகளை போட்டுட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு கிரக பலன் நல்லா இருக்கு. அதாவது கிரகங்கள் மாதம் ஒரு முறை மாறும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்துட்டுதான் இருக்கு. அதை யாருமே கவனிக்கல. அதாவது பழம் நழுவி பால்ல விழுந்தா மட்டும்தான் ஒண்ணும் இல்ல, சில விஷயங்கள் சின்னதா இருக்கும் போதே அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே போட்டிக்கு ரொம்ப போட்டியா இருக்கிறாங்க. அதனால மத்தவங்களோட நம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியுங்கிற சிந்தனையை வளர்த்துக்கங்க. எந்த வாய்ப்பா இருந்தாலுமே மிஸ் பண்ணாதீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, பிசினஸ் மேனுடைய இது கான்டாக்ட்ஸ் இது மாதிரிலாம் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லைஃப்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது சட்ட சிக்கல்கள். ஏன்னா சுக்கிரன் கேது சேரும்போது மாத ஆரம்பத்துல ஏதாவது நீங்க வண்டியில போகும்போது ஹெல்மெட் போடாம போவீங்க, ஃபைன் கட்டுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருந்துக்கங்க. வண்டிக்கு ஃபைன் போட்டுருவாங்க. கூடுதல் கவனம் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இபி பில்லு மறந்துடுவீங்க. அது ஒரு ஃபைனோட கட்டி இது பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கூடுதலான கவனம் இருக்கணும். லேடிஸா இருக்க பெண்களுக்குலாம் வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்களை நிறைவேற்ற முடியும். ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாசம் தேடி வருது. இந்த ட்ரெஸ் வாங்குறது, அதே மாதிரி இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன பணத்தை சேர்த்து வச்சு அது மூலியமா ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான பொருட்கள் வாங்குறது, கணவன் மனைவி சுமூகமான உறவுகள் ஏற்படுறது, இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்ததெல்லாம் நீங்கி நல்ல அமைப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள், மனதுக்கு பிடித்த நபர்கள் தேடி வர்றது, பிரிந்தவர்கள் சேர்க்கை, இது எல்லாமே நல்லா இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த செய்யறது மூலியமா ஈஸியா டெவலப் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. தாராளம் பண்றது, புதுசா முயற்சிகள் பண்றது. இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காங்கன்னு ஹஸ்பண்டோட
கிரெடிட் கார்டு எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய காசுல நீங்க செலவு பண்ணிக்கலாம். அது தவறு கிடையாது. செலவ ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க. 12 கூடையவர் 2ல இருக்காரு. அதிகமா செலவும் பண்ணாதீங்க. மன மகிழ்ச்சிக்காக 1ஓ 2ஓ நம்ம செலவு பண்ணலாம். பூராவும் செலவு பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்தையும் செலவு பண்ணக்கூடாது. ஆனா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்குது. அதை வச்சு முன்னேறி வாங்க. நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்க. அந்த சேவிங்ஸ்ல நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாசம் இருக்கு. நிறைய பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதம் இருக்குங்க. பொதுவாவே ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள்லாம் இந்த மாதம் இருக்கு. நீங்க புது புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எடுத்தோடனே சக்சஸ் ஆயிரும். பொதுவா அந்த 7 குடைவரும் 2 குடைவரும் சேர்றதுனால குடும்பத்துல இருந்த இந்த சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே மாறி சுமூகமான உறவுகள் ஏற்படும். கணவன் மனைவி ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பார்வை வந்துருது. சுக்கிரனுக்கு செவ்வாய் பார்வை வந்துருது. 7 குடைவருடைய பார்வை வந்துடுறதுனால கணவன் மனைவி இதையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்யோன்யங்கள் ஏற்படும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆதரச தம்பதியரா விளங்குவீங்க இந்த மாசம். அதே மாதிரி நிறைய செலவுகளும் இருக்கு. புது புது இடங்களுக்கு டிராவல் பண்ற அமைப்புகள் இருக்கு. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்புல நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, நல்ல மார்க் எடுக்கிறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். படிப்புல வந்து முன்பை விட வந்து படிச்சாதான் நமக்கு லைஃப் அப்படிங்கறத உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த உயர் கல்வி படிக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க நினைச்ச விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டரா வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. எப்பவுமே வந்து சிறந்த முயற்சிகள் மட்டுமே உங்களை வந்து வளர்த்து கொண்டு போகுங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கணும். நீங்க வந்து ரீல்ஸ் பாக்குறதுல கூட உங்களுடைய இது சார்ந்த விஷயங்களை மட்டும் பாருங்க. சும்மா ஆடுறதையும் இதையும் பாத்தீங்க அப்படின்னா முன்னுக்கு வர முடியாது. அதனால படிக்கக்கூடிய உயர்கல்வியில இருக்கவங்களுக்கு எல்லாம் செல்போனை வந்து கரெக்டான விஷயத்த யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஜாப் கிடைக்காம இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இந்த மாதம் வந்து வேலை அப்படிங்கிறது தானா தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 6 குடையவர் 5ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கும்போது என்னன்னா, நீச்சங்கிறது தப்பு கிடையாது. ஒரு விஷயத்த எஃபர்ட்லெஸ்ஸா வர்றதுதான் நீச்சம் அப்படிங்கிறதுங்க. நீங்க அதுக்கு உண்டான கடினமான உழைப்ப போட்டிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அதுக்கு உண்டான பலாபலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனியும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனை பாக்குறாரு ராசி அதிபதியா. அப்ப இந்த வாட்டி நீச்ச பங்கம் அப்படிங்கக்கூடியது ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. திடீர்னு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் அது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு யோகமா மாறி வந்துரும். இது நீங்களே அதை வந்து ட்ரை பண்ணும்போது இப்படி எல்லாம் நமக்கு நடக்குமான்னு தெரியாம பண்ணுவீங்க. உங்களாலே நம்ப முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் வந்து உங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு பலாபலன்கள் இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல யோகம், ஜாக்பாட்டு, நல்ல புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது, அது சினிமா வாய்ப்பு வர்றது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்க ப்ரோக்ராம்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல காசு பணம் பாக்குறது, பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க, நினைச்சுக்கோங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இருந்த பணிச்சுமைகள் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ஒர்க்கு நீங்க உங்களுடைய பணி உங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷன்ஸை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த லஞ்ச லாவணியங்களை ஈடுபடும் போது ரொம்ப கவனம். ஏன் அப்படின்னா சனி வந்து உங்க ராசி அதிபதி இந்த மாசம் பாக்குறாரு. சனிக்கு வந்து இந்த திருட்டுத்தனம், லஞ்ச லாவணியங்கள்லாம் பிடிக்காது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஆசை காட்டி மோசம் பண்றதுல இந்த ராகு, கேது, சனி இதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தியான கிரகங்கள். அவங்களாம் அதுலதான் ஸ்பெஷலிஸ்ட். சோ அதனால ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா மாட்டி வேலை போயிரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனம். நிறைய பேத்துக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் எல்லாம் வந்துரும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் வரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு, இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜாக்பாட்டான காலகட்டம் தான். மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்க திடீர்னு வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. மக்கள் கிட்ட பிரபலியம் ஆகிறது, உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சின்னதா முயற்சி பண்ணிருப்பீங்க. அது வந்து பெருசா நல்லபடியா
போர்ட்ரேட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு லைம் லைட் வரும். மீடியால ஒரு ஃபோக்கஸ் வரும். நீங்க நல்லவர்ன்னு ஊரே நம்பும். அந்த மாரி அமைப்புகள்லாம் வந்து ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இந்த டைம்ல நீங்க என்ன வேணா செய்யலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகும். தர்மத்துக்கு உட்பட்டு செய்யணும். சனியுடைய பார்வை இருக்கும்போது ஒரு விஷயத்த நீங்க நல்ல விதமா செய்யும்போது மக்கள் கிட்ட இருந்து பெரிய லெவல்ல மாஸா கிரியேட் ஆயிருவீங்க. ஒரு பெரிய லெவல்ல ஹீரோவா போர்ட்ரேட் ஆகுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்கு. ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல காசு, பணம், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சக்சஸ குடுத்துரும். உங்களுக்கு நீச்சபங்க யோகம் இருக்கனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களை புரிஞ்சுக்காம, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம போனவங்க திரும்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நீங்க எந்த அளவுக்கு லைஃப்ல முக்கியம் அப்படின்னு உணர்ந்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே காசு, பணம் வரது, தொழிலு, ஜாப் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.